மாணவர்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குரூப் 4 2025 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சயின்ஸில் என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், அதாவது அண்டத்தினுடைய இயல்பு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம அண்டத்தை பற்றி போட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சயின்ஸில் ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ வெறும் 5 கொஸ்டின் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி நியூ சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம சயின்ஸ் நல்லா படித்தா மட்டும்தான் அந்த 5 கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு உதவியாக தான் நம்ம வீடியோ இருக்கும். சரி, இப்போ நாம ஃபர்ஸ்ட் 10 கேள்வி பார்த்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ பார்க்கலாம். 11வது கேள்வி என்னன்னா, ஆரியபட்டியம் அப்படிங்கிற நூலை எழுதுனது யார்? வானவியல் நூல் இது. ஆரியபட்டியம் அப்படிங்கிறது ஒரு வானவியல் நூல். இது எழுதுனது யார் அப்படின்னா ஆரியப்பட்டர். யார் அப்படின்னா ஆரியப்பட்டர். அடுத்து 12வது கேள்வி, சந்திரன் அரைவட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிப்பது. சந்திரன் அரைவட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிப்பது, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கிப்பஸ் அப்படின்னு பேர், கிப்பஸ். அடுத்து நிலவு பூமியை எத்தனை நாட்களில் சுற்றி வருகிறது? பூமியை நிலவு சுத்தருக்கு எத்தனை நாள் எடுத்துக்குது அப்படின்னா 27 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. நிலவு பூமியை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 27 நாட்கள். அடுத்து தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தொலைநோக்கி கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஹான்ஸ் லிபர்ஷே. ஹான்ஸ் லிபர்ஷே. அதாவது நாம ஃபர்ஸ்ட் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா தொலைநோக்கி அப்படின்னா கலிலியோ அப்படின்னு வரும். ஆனா கலிலியோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தொலைநோக்கியை வானவியல் ஆய்வுக்காக பயன்படுத்தியவர் தான் அவர். சரிங்களா? இவர் கண்டுபிடிச்ச அந்த தொலைநோக்கியை ஃபர்ஸ்ட் வானவியல் ஆய்வுக்காக தொலைநோக்கியை பயன்படுத்தியவர் கலிலியோ. இது மாதிரி வெறும் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன்ல ஹான்ஸ் லிபர்ஷே அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் நீங்க என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணணும். சரி, அடுத்து கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்திருப்பது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்த அந்த ஒரு இதுக்கு என்ன பேர் அப்படின்னா விண்மீன் திரள். என்ன பேர் அப்படின்னா விண்மீன் திரள் அப்படின்னு பேர். விண்மீன் திரள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்திருக்கும். சரி, அடுத்து என்ன அப்படின்னா ஒரு வா ஆ. இந்த வா ஆ அப்படின்னா என்ன அப்படின்னா வானியல் அலகு. வா ஆ அப்படின்னா என்ன அப்படின்னா வானியல் அலகு. வானியல் அலகு அப்படின்னா என்ன அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரம். அதாவது நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய சராசரி தூரத்துக்கு தான் பேர் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வானியல் அலகு அப்படின்னு சொல்றோம். இது வா ஆ அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 1.496 1.496 இன்ட்டு 10⁸ கிலோமீட்டர். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். வா ஆ அப்படின்னா வானியல் அலகு. சரிங்களா? பூமிக்கும் சூரியனுக்கு இடையே இருக்கக்கூடிய சராசரி தொலைவு. அடுத்து ஒரு ஒளியாண்டு. ஓ ஆ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒளியாண்டு. நம்மளுக்கு ஒளியாண்டுங்கிறது ஏற்கனவே படிச்சிருக்கோம். குறைந்த தூரத்தில் அளக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மீட்டர், கிலோமீட்டர் இது மாதிரி பயன்படுத்துறோம். இதே ரொம்ப அதிகமான தூரம், அதாவது இப்ப எடுத்துக்காட்ட பாத்தீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்குள்ள தொலைவு, பூமிக்கு நிலவுக்குள்ள தொலைவு, இந்த மாதிரி பெரிய தொலைவுகள் எல்லாம் அளக்கிறதுக்கு நம்ம எந்த அலகை பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த ஒளியாண்டு அப்படிங்கிற அலகை பயன்படுத்தலாம். சரி, இப்ப ஒளியாண்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒளியானது ஒரு வருடத்துல கடந்த தொலைவுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா ஒரு ஒளியாண்டுன்னு பேர். ஒளி போகக்கூடிய வேகத்துல என்ன அப்படின்னா ஒரு வருடத்துக்கு முழுவதும் எவ்வளவு தூரம் பயணிக்குமோ அந்த தொலைவுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த ஒளியாண்டினுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா ஒரு ஒளியாண்டுங்கிறது எவ்வளவு அப்படின்னா 9.4607 இன்ட்டு 10⁻12 கிலோமீட்டர். 9.4607 இன்ட்டு 10⁻12 கிலோமீட்டர். சரி, அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா 1 PC
அதாவது வந்து பிசிங்கிறது தமிழ்ல வந்து என்ன சொல்ல அப்படின்னா விண்ணியல் ஆரம். பிசி அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்ல அப்படின்னா விண்ணியல் ஆரம். இந்த விண்ணியல் ஆரம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அலகானது ஒரு ஆர வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது. இதுக்கு வரையறை வந்து என்னங்க அப்படின்னா விண்ணியல் ஆரம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அலகானது ஒரு ஆர வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது. அதனுடைய மதிப்பு வந்து எவ்வளவு அப்படின்னா 3.2615 ஒளியாண்டு. அல்லது இங்கிலீஷ்ல வந்து பிசி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லணும்னா பார்செக் அப்படின்னு சொல்லலாம். இது நல்ல ஞாபகத்துல வச்சுங்க. இந்த क्वेश्चनல வந்து ஏற்கனவே வந்து குரூப் 4ல வந்து கேட்டிருக்காங்க. பார்செக்னுடைய மதிப்பு வந்து எவ்வளவு அப்படின்னா 1 பிசினால ஒண்ணுதான், பார்செக் அப்படினால ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் எழுத்து லாஸ்ட் எழுத்து சேர்த்து பிசி கொடுத்திருக்காங்க. இதனுடைய மதிப்பு வந்து கிலோமீட்டர் ஒளியாண்டுக்கு பதிலா கிலோமீட்டர்ல சொன்னோம்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா 3.09 × 10⁻13 கிலோமீட்டர். ஒரு பார்செக் அப்படிங்கிறது வந்து கிலோமீட்டர் சொன்னோம்னா 3.09 × 10⁻13 கிலோமீட்டர். அதே வந்து ஒளியாண்டுல சொன்னோம்னா 3.2615 ஒளியாண்டு. சரிங்களா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு அளவுல இருந்து எந்த அளவு வந்து பெரியது அல்லது ஏறு வரிசை இறங்கு வரிசையில வந்து எழுத சொல்லுவாங்க. நல்ல ஞாபகத்துல வச்சுங்க. இந்த மூணு இதை கொடுத்துட்டு வானியல் அலகு, ஒளியாண்டு, அடுத்து வந்து என்ன அப்படின்னா விண்ணியல் ஆரம், இந்த மூணையும் கொடுத்து எது பெரிய அலகுன்னு கேட்கலாம், அல்லது வந்து ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுது அப்படின்னு கூட கொடுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே கிலோமீட்டர்ல வந்து இருக்கு. அதனால வந்து அடுக்கு வந்து பாருங்க, இது 8, இது 12, இது 13. அப்ப வந்து நம்மளுக்கு ஏறு வரிசை வந்து எப்படித்தான் வரும் அப்படின்னா வானியல் அலகு, ஒளியாண்டு, பார்செக் அப்படிங்கறதா நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா ஏறு வரிசையில் வரும். இறங்கு வரிசை அப்படின்னா பார்செக், ஒளியாண்டு, வானியல் அலகு. இதுல பெருசு எது அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா பார்செக். இந்த இதுல இருந்து இத்தனை கேள்விகளை வந்து உருவாக்க முடியும். அதனால வந்து இதை நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்து வந்து பால்வழி திரளின் விட்டம். ஒரு பால்வழி திரளுடைய விட்டம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1,00,000 ஒளியாண்டு. பால்வழி திரளுடைய விட்டம் எவ்வளவு அப்படின்னா 1,00,000 ஒளியாண்டு. அடுத்து வந்து உர்சா மேஜர், அதாவது சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னா என்ன? உர்சா மேஜர் அல்லது வந்து சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னா என்ன? உர்சா மேஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய விண்மீன் மண்டலம். பெரிய விண்மீன் மண்டலம் அப்படிங்கறதா இந்த உர்சா மேஜர். இந்த 10 क्वेश्चनமே வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चन. நல்லா வந்து படிச்சுங்க. நான் சொன்ன மாதிரி வந்து இதையெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்குங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வந்தா நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார். நன்றி, வணக்கம்.